மின் கட்டணம் தொடர்பில் எடுக்கப்பட்ட இறுதி முடிவு. எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம். நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வடக்கு கிழக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வெளியாகியுள்ள தகவல். எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் பேண வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளமைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நீர்மின் உற்பத்தி உயர்மட்டத்தில் இருக்கும் பின்னணியில் ஏன் மக்களுக்கு அதன் பலனை பெற்றுத்தர முடியாது என்பதை அதிகாரிகள் விளக்க வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை திருத்தும் கொள்கையின்படி இந்த ஆண்டு 2 முறை மின் கட்டணம் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த அக்டோபரில் மின் கட்டணம் திருத்தம் செய்யப்பட்ட போதிலும் அது டிசம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இறுதியில் இலங்கை மின்சார சபையின் மின் கட்டணத்தை 6% முதல் 11% வரை குறைக்கும் முன்மொழிவை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிராகரித்தது. தற்போதுள்ள நிலவரத்தை பொறுத்து மின் கட்டணத்தை அதிக சதவீதத்தில் குறைக்கலாம் என்று குறிப்பிட்டு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறித்த முன்மொழிவை நிராகரித்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை திருத்தாமல் தொடர்ந்தும் பேண வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் நேற்று மீண்டும் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்தது. இது தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வினவிய போது மின்சார கட்டணத்தை திருத்தினால் 1.2% என குறைந்த சதவீதத்தில் செய்யலாம் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மின் கட்டணத்தை திருத்தாமல் இருப்பதற்கு மேற்கொண்ட யோசனைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த காலத்தில் பெய்த கனமழையால் நீர்மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்திருந்த நிலையில் நேற்றைய நிலவரப்படி நீர்மின் உற்பத்தி 56% காணப்பட்டது. எவ்வாறாயினும் மின்சார சபையின் முன்மொழிவு தொடர்பான தமது நிலைப்பாட்டை எதிர்வரும் வருடம் ஜனவரி 3ஆம் வாரத்திற்குள் அறிவிக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரிசியை இறக்குமதி செய்யும் போது 1 கிலோவுக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுவது மற்றும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் பல உணவு இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்யாமல் இருக்க தீர்மானித்துள்ளனர். 1 கிலோ அரிசியை இறக்குமதி செய்யும் போது 65 ரூபாய் வரி அறவிடப்படுவதால் நாட்டு அரிசி கிலோ ஒன்றை இறக்குமதி செய்ய 210 ரூபாய் செலவாகும் எனவும் இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டு அரிசி கிலோ ஒன்றை 220 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியாது எனவும் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கம் இம்மாதம் 20ஆம் தேதி வரையிலே கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும் அந்த கால அவகாசம் போதாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரிசி தொகையானது இந்திய துறைமுகத்தில் இருந்து கப்பல்களுக்கு அரிசி கையிருப்பு ஏற்றப்படும் போது 10ஆம் தேதி அல்லது அதைவிட ஓரிரு நாட்கள் தாமதமாகும் எனவும் அவ்வாறானதொரு சூழலில் ஒருபோதும் 20ஆம் தேதி ஆகும் போது அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சிக்கல் நிலை காரணமாக பல இறக்குமதியாளர்கள் பலர் அரிசி இறக்குமதிக்கு தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் காரணமாக எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் மற்றும் அரிசி விலையானது அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சந்தை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரத்தினபுரி, காலி, களுத்துறை, குருநாகல், கேகாலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்படுகின்றன. இந்த ஆண்டில் சுமார் 10,000 பேர் எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆண்டுதோறும் எலிக்காய்ச்சலால் 120 முதல் 200 பேர் வரை உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவ்வகை தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீர் உடலில் படும்போது பாக்டீரியா கிருமிகள் கலந்த தண்ணீரை குடிப்பதாலும் எலிக்காய்ச்சலுக்கு ஆளாக நேரிடும் என சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. குளிர்காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, உடல் தளர்வு, கண்கள் சிவந்து போதல், கண் கூச்சம், வயிற்று வலி, வாந்தி, உடலில் தடிப்புகள் போன்றவற்றை இந்நோயின் அறிகுறிகளாக காணப்படுகின்றன. இவ்வாறான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு சுகாதார அமைச்சு மக்களை அறிவுறுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காவல் நிலைய கட்டளை தளபதி பதவிகளில் பல வருடங்களாக கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு புதிய இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி எதிர்வரும் நாட்களில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் கொழும்பு மாவட்டத்தின் கீழ் காவல் நிலைய கட்டளை தளபதிகள் கடமையாற்றுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காவல்துறை பிரிவுகளில் கடமையாற்றிய காவல்துறை பரிசோதகர்கள் மற்றும் பிரதான காவல்துறை பரிசோதகர்களும் நிலைய தளபதிகள் பதவிகள் வழங்கப்பட உள்ளன. இதன்படி தலைமை காவல்துறை பரிசோதகர்கள்
மற்றும் காவல்துறை பரிசோதகர்களும் இடமாற்றங்களை பெறவுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியை பெற்ற பின்னர் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 5 பிரதி காவல்துறை மா அதிபர்கள் உட்பட 54 சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர்கள் மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சர்கள் கடந்த வாரம் இடமாற்றம் செய்யப்பட்டதோடு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், காவல்துறை ஊடக பேச்சாளர், கொழும்பு குற்றப்பிரிவின் பணிப்பாளர், களப்படை தலைமையகத்தின் பணிப்பாளர், காவல்துறை மருத்துவ சேவைகள் பிரிவின் பணிப்பாளர் உட்பட மூத்த விசாரணைகள் மற்றும் உயர் அதிகாரிகள் உட்பட பல அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான 14 மாத கால போரினால் லெபனானில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு $50 மில்லியன் அதிகமான நிதியை வழங்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நைம் ஹாசிம் தெரிவித்துள்ளார். ஒரு நபருக்கு $300 தொடக்கம் $400 வரை $2,33,500 பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு $77 மில்லியன் அதிகமான தொகை வழங்கப்படும் என நைம் ஹாசிம் குறிப்பிட்டுள்ளார். லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் வசிப்பவர்களுக்கு ஆண்டு வாடகையாக $6,000 தலைநகருக்கு வெளியே வசிப்பவர்களுக்கு $4,000 வீடுகளை இழந்தவர்களுக்கு $8,000 வீதம் ஹிஸ்புல்லா அமைப்பு நிதி ஒதுக்கியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய பண ஆதாரமாக இருக்கும் ஈரானின் உதவியுடன் இந்த நிதி உதவி தொகை வழங்கப்படுகின்றது. காசாவுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 3,500க்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஹிஸ்புல்லா அமைப்பின் நீண்டகால தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவும் கொல்லப்பட்டார். அவருக்கு பின்னர் அந்த அமைப்பின் தலைவராக நைம் ஹாசிம் செயற்படுகின்றார். ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக வங்கியின் தரவுகளின்படி 14 மாத கால போரில் லெபனானில் சுமார் 1 லட்சம் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் $3.2 பில்லியன் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.